அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா சதீஷ். மற்றொரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய செல்ல விளையாட்டு பிக் பாஸ் சீசன் 9. சரி, ரொம்ப நாளாவே இந்த பிக் பாஸ பத்தி ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரொம்ப நாளா இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசனையும் கடந்துட்டு சரி சீசன் 9 எப்படியாவது ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது சுத்தி இருக்க எல்லாரும் சோசியல் மீடியாவிலையும் சரி, இந்த சீசன் போல ஒரு கேவலமான ஒரு சீசனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ஒரு சீசனை நம்ம ரிவ்யூ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, இப்போ சரியாகிரும், நாளைக்கு சரியாகிரும், நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இது சரியாகிற மாதிரி இல்ல, நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாச்சு. ஓகே, நம்ம இப்போ நேரா வீடியோக்குள்ள போகலாம். இது பிக் பாஸ் சீசன் 9 பற்றிய முதலாவது காணொளி நம்ம சேனல்ல. முதலாவது நம்ம இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 எதனால அன்சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு, எதனால இது நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகல அப்படிங்கிற பார்ப்போம். முதலாவதே ஆடியன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்ச சில விடயங்கள்னால தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேரல, பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமா 2 காரணம் இருக்கு. ஒன்னாவது போட்டியாளர்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல தேர்வு செய்த போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா, கடந்த சீசன்ல எல்லாம் வாய்ப்பை தேடி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான திறமைசாலிகளுக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் எப்படியெல்லாம் சோசியல் மீடியால பிரபலமாக கூடாது அப்படின்லாம் இருக்கோ அந்த விதிமுறைகளை எல்லாம் உடைச்சு பிரபலமானவங்களுக்கு இந்த சீசன்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல போட்டியாளர்கள் ஒவ்வொருவரையும் சொல்லும் போதும், ஏண்டா ஒரு உண்மையான திறமையாளியை கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லையா, திறமைசாலியை கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, அப்படியே போய்கிட்டு இருக்கு. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 வளமையா ஒவ்வொரு சீசன்லயும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம, இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் பிக் பாஸ் சீசன் 9க்கு திறமையானவர்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. குறிப்பா நம்ம இலங்கையில இருந்துமே நிறைய போட்டியாளர்கள் கடந்த சீசன்கள்ல பங்கு பெற்று அவங்க எல்லாருமே அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டி இருந்தாங்க. இந்த சீசன்லயுமே கூட நிறைய திறமையானவர்களை இனங்கண்டு இவங்கெல்லாம் வரலாம், இவங்கெல்லாம் பிக் பாஸ் சீசன் 9ல வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை இந்த சீசன் பூர்த்தி செய்யல. இதனால வெளிநாட்டுல இருந்த பிக் பாஸ் தமிழுக்கான அந்த பார்வையாளர்கள் குறைவடைய தொடங்கினாங்க. இதுவுமே இந்த பிக் பாஸ் சீசன் 9 அன்சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு காரணமா அமைஞ்சது. சரி, அன்சக்சஸ்ஃபுல்லா போகுது. இப்போ வைல்டு கார்டு என்ட்ரி அப்படிங்கிற ஒண்ணு நடந்துச்சு இல்லையா இந்த லாஸ்ட் வீக். இந்த லாஸ்ட் வீக்ல வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறமாவது இந்த பிக் பாஸ் நல்லா அமையுமா அப்படின்னு பார்த்தா வரிக்கு தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிருவேன், உள்ள போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன் இப்படிலாம் சொல்லிட்டு உள்ள போனாங்க. வைல்டு கார்டு என்ட்ரியும் கூட இப்போ ப்ரோமோல வியானா சொல்ற மாதிரிக்கு ராக்கெட் மாதிரி புஸ்வானமா இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரும்போது எல்லாருமே இந்த பிக் பாஸ்ல நான் என்ன செய்யறேன் பாருங்க, உள்ள போய் என்ன செய்ய போறேன் பாருங்க அப்படின்னு அதிரடியா உள்ள இறங்கினாங்க. ஆனா அவங்க எல்லாருமே உள்ள இருக்க குரூப்பிசத்தை இல்லாமக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வைல்டு கார்டா போன 4 பேரும் குரூப்பிசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பிராங்க் வீடியோ ஒண்ணு செஞ்சாங்க போல. அந்த பிராங்க கூட ப்ரோமோல விஜய் சேதுபதி கிழிச்சு தள்ளிட்டாரு. போறதும் அடிச்சுக்கிறதா பிராங்க்னு எப்படி முடிவு எடுத்தீங்க? ஏண்டா பிராங்க் பண்றதுக்கு கூட உங்களுக்கு சண்டை தான் கிடைச்சதா, வேற எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி அவருமே அவர் பங்குக்கு கிழிச்சு தள்ளுறாரு. சரி, அடுத்தடுத்த வீக்ல என்ன நடக்கும்? இந்த வீக்ல விஜய் சேதுபதி ப்ரோமோல சொன்ன மாதிரிக்கே என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது, இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் 9ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா வீடியோல உங்களுக்கு தர்றதுக்கு நான் காத்திருக்கேன். நீங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.